ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இந்த ஈவினிங் டைம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இந்த க்ரூட் ஆயில்தும், அதுக்கப்புறம் சில்வரு, இந்த கோல்டு, அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஈவினிங் அப்டேட் அப்படின்ற மாதிரி கொடுத்தா பெட்டராக இருக்குது சார். இப்போ வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி வந்து மார்னிங் அப்டேட்டாக கொடுக்குறீங்க, அதே வந்து ஈவினிங் அப்டேட்டாக ஒன்று கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். எனக்கு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான். ஓகே, அதுக்கு நான் வேறு எதுவும் எதிர்பார்க்கல. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த அப்டேட்டும் ஒரு டைம் கொடுத்தேன்னா பெரிய சப்போர்ட் ஒன்றும் அந்தளவுக்கு வரல. அதனால தான் வந்து அந்த ஈவினிங் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். ப்ளஸ் என்னுடைய பர்சனல் ஒர்க்ஸ் இப்போ நம்ம கண்டினியூவேஷன் ஆனதால் அது வந்து அதை பற்றி இப்போது யோசனை பண்ணுற நிலைமையில் இல்லை. இதுக்கு இருந்தாலும் நெக்ஸ்ட் வரும் நாட்களில் நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரீ வெபினார் என்ன சார், எப்போ சார் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோன்னே கண்டிப்பாக நான் ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ தான் 54,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிருக்காங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. இப்போது சார், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே தான் சார் போகும், என்ன மாதிரி மூவ் ஆகும், இன்ட்ரேடே ட்ரேடிங்காக, அதாவது நாளைக்கு ஐ மீன் மண்டே என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸிங்க. ஓகே, சரி. இப்போது இது வந்து நிஃப்டி 50 10 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் இது. இப்போது என்னுடைய பார்வையில் என்ன, என்னுடைய அசம்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 22,100 அப்படின்ற லெவலும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லைன் கூட மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது வந்து நிஃப்டி 50 என்னுடைய வியூ. சரி, இந்த வியூ சொல்லிட்டீங்க சார், இது எப்படி மூவ் ஆகும், ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிட்ட ஜூம் பண்ணி போகலாம். ஏன்னா நம்ம இன்ட்ரடே அப்படின்றதுக்காக நம்ம வெளியேருந்து பார்த்தா ஒன்றும் அந்தளவுக்கு தெரியுதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்கலாம். இப்போது ஜென்ரலாக மார்க்கெட் குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ்ஸ், புல்லிஷ்னஸ் தான் போயிட்டுருக்கு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எதுவும் நமக்கு ரெட்டில் ஒன்று கூட காணும். எல்லாமே பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ரேட்டிங் எல்லாம் வெரி புல்லிஷ் தான் இருக்குது. ஓகே, நம்ம கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் மேபி லிட்டில் மார்க்கெட் ஓப்பனாக ப்ரீ ஓப்பன் டைமில் பார்த்தா தான் ரியாலிட்டி தெரியாது. இப்போதைக்கு ப்ரெசென்ட் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் அந்த மாதிரி ஒரு வியூ தான் தெரியுது. சரி, இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய வியூ என்ன வகுக்கலாம், ஒரு சின்னதாக அசம்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேலே குட்டி ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குங்க, இதை கனெக்ட் பண்ணிக்கங்க. இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் நடந்தால் ஒரு அப் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். ஓகே, இல்லை ப்ரைஸ் இங்கேயே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் வந்து கேப் டவுனும் கேப் அப் ஓப்பன் ஆகாமல் ப்ரெசென்ட் ரேட்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பிரேக் அவுட்டுக்காக திரும்ப ஒரு பையிங் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஏன்னா வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ், ப்ரைஸ் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. இந்த பிரேக் அவுட்டில் ஒரு பையிங்கான வாய்ப்புகளை தேடலாம். ஓகே, சரி. இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த கேப் டவுனில் இந்த சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். இந்த சப்போர்ட் மீன் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes ஒரு கேனில் 50 minutes பாருங்கள். ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிட்டு மேலே போதா, இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக மேலே போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணுறதுக்காகவும் மேலே போகலாம். ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு இந்த இடத்துல அப்படின்னா. இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு ஒரு சடனாக அதுக்கே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட் பிரேக் டவுன். ஏன்னா இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் கீழே வரலாம். அதாவது இந்த 22,000 ரவுண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வந்து கீழே வரலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மொத்தத்தில் இந்த சப்போர்ட் லைன் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இது இந்த 22,100. ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ப்ரைஸு மேலே ஒரு பையர்ஸ் கொண்டு போனாங்க. ஸோ இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட்டாகவும் மேபி இருக்கலாம். இந்த லெவல் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். இந்த பிரேக் அவுட் நடந்து மேலே மூவ் ஆச்சுன்னா இந்த 47,300 லெவலை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஓகே, இது வந்து பையர் சைடுக்கான ஒரு பிளான். அதாவது நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுன்னா ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். இல்லை ப்ரைஸ் இன்னும் சஸ்டெண்ட் ஆகிட்டு ஸ்லோ இப்படியே வருதுன்னா இந்த 46,500 ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகே, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெபினாரை பற்றி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்க, எப்படி இருக்கும் சார், என்ன இருக்கும், கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து
ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், இந்த டேட் தான், இதுதான் கடைசி நாள், இது டிஸ்கவுண்ட் ப்ரைஸு, அது இது டிப்ஸ், என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான ஆஃபர்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முழுக்க நம்ம வந்து எஜுகேஷன் லைனில் போகிறதுனால வந்து ஒரு சொல்லிக் கொடுக்குற ஆர்வம் அப்படி தான் தவிர இதை பிஸ்னஸ் மயமாக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே, இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸு, அப்புறமா இன்றைக்கி கடைசி நாள், இது இந்த இந்த ஜாக்பாட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்போ வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் செஷன் இருக்கிறதுனால ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. டே ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களா, எங்கே வேணால் இருங்க, எந்த டைமில் வேணால் எல்லாருக்கும் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணேன். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எத்தனை நாள் கிளாஸஸ் ஆகும் அதுவும் உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெபினார் டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளீட்டாக பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சாட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துலாருங்க. இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய 10 minutes டைம் ஃப்ரேம் சார்ட்டு. இப்போ ஃபின் நிஃப்டி என்னுடைய ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அதே தான் தெரியுது ஃப்ரெண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியா, ப்ரைஸ் ரிஜெக்ஷன் காமிக்கு, ரிஜெக்ஷன். ஸோ இந்த ரிஜெக்ஷன் தாண்டி ஒரு பிரேக் அவுட் ட்ரைஸ் சஸ்டெயின் மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய லெவல் பார்த்தீங்கன்னா 20,880 850 இந்த லெவலில் ஈஸியாக மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஏன்னா பையர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் புல் பண்ணியிருக்காங்க. மேபி இதில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கரெக்ஷனாக இருக்கலாம். இது வந்து பை சைடுக்கான பிளான். இந்த ஏரியாவுக்கு மேலே வந்து பிளான் பண்ணுங்கள். இல்லை மார்க்கெட் வந்து கீழே அந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வந்து 20,600 ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் வந்து உண்மையிலே பவர்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படின்றத இங்கே தான் இன்றைக்கி டிசைட் பண்ண தவிர இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் என்ன சேல் பண்ணலாம் அப்படின்றது வெரி டேஞ்சர். இந்த சப்போர்ட் எந்த மாதிரி எடுக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கீழே ட்ராப் மாதிரி வந்துட்டு அகைன் வந்து ஒரு அப்மூவ்க்கான பிளான் தான் என்னுடைய பிளானில் தெரியுது. ஏன்னா ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்காங்க. இன்னும் வந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதுவுமே சரி, நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியாக இருக்கும். என்னுடைய ஆங்கிளில் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் லாங் சைடுக்கான வியூ தான் இருக்குது. ஷார்ட் சைடுக்கான வியூ வந்து கொஞ்சம் கம்மி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த மார்னிங் அப்டேட்ஸ்க்கு உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸையும் அதிகமாக பதிவு பண்ணுங்கள். இந்த ஈவினிங் அப்டேட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் தெரிவிக்கலாம் நீங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.